வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே குருமூர்த்தி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த பட்டை முருகன் ஃபேமிலிஸ்குள்ளே நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 7:30க்கு சென்னை வர்சஸ் ஹைதராபாத் கிரிக்கெட் மேட்ச் இப்போ நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈகராக எக்ஸைட்மெண்ட்டாக எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, தல தரிசனம் இன்றைக்கி உண்டா அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இது வரைக்கும் எல்லா மேட்சுமே விளாண்டுட்டோம். போன மேட்ச் தான் கொஞ்சம் கடைசியில் போய் சொதப்பின மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த மேட்ச் அப்படி சொதப்பாது அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிளேயர்ஸும் வெறித்தனமாக ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தலை எனக்கு இறங்குறதா அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. பட் ஆனால் அது உண்மையாக பொய்யா இல்லையா அப்படிங்கிறத நான் அந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ போன மேட்ச்சில் எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு உண்மையாக உழைச்சி விளையாண்டாலும் கடைசியில் ஒரு ஓவரில் நம்ம வந்து 4 6 தொடர்ந்து கொடுத்து தோத்துட்டோம். அது வந்து உண்மையிலே அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு பெயின் தான். ஸோ அந்த பெயினை தாண்டி இன்றைக்கி இந்த மேட்ச் நம்ம எப்படி விளையாட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இந்த மேட்சோட சுவாரஸ்யம் இருக்குது. ஸோ நானும் உங்களை மாதிரி தான் ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு இருக்கேன். தலை இன்றைக்கி இறங்குவாரா, 6 அடிப்பாரா, மேட்சை ஜெயிச்சு கொடுப்பாரா அப்படின்ட்டு. அண்ட் அதுபோக சஞ்சு சாம்சன் இன்றைக்கி செஞ்சுரி போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி எந்த ப்ரெஷரும் இல்லை சஞ்சுக்கு. ஏன்னா மொதல் பேட்டிங் நம்ம தான் எடுக்க போகிறோம். ஆமாங்க, டாஸ் முடிஞ்சிருச்சு, சிஎஸ்கே பேட்டிங் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் மேட்சோட அப்டேட் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ நீங்களும் உங்களை மாதிரி நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். தலை தரிசனம் இருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ சொல்கிறேன், தலை இந்த மேட்ச் விளையாடலை. எஸ், அவங்க வந்து கடைசி மேட்ச் தான் விளையாடுன்னு இருக்காங்க. ஏன்னா இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தோனி வந்து இன்றைக்கி இந்த மேட்ச் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து லாஸ்ட் மேட்ச் தான் வருவாங்களாம். ஸோ நானும் உங்களை மாதிரி ஈகராக இருக்கேன். எனக்கு இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ஆனால் நம்ம சிஎஸ்கே சென்னை பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். ஸோ இந்த மேட்ச் நானும் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கலாம். ஸோ வாங்க என்ன வேணும்னு பார்க்கலாம். ஸோ இன்னும் நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒன்று வரல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.